வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் போராட்டங்கள் வாபஸ் பெற்றிருக்காங்க. இதை பற்றிய ஒரு முழுமையான தகவலும், டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் என்ன நடைமுறைகளில் பணி நியமனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதை பற்றி எல்லாமே பார்க்க இருக்கும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொழிலாளர் ஆணையிடம் பேச்சுவார்த்தை நடத்த போராட்டத்தை கைவிட்டனர். பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்பவும் ஊதிய உயர்வுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த திருத்தத்தில் கையெழுத்திட கோரியும் தமிழ்நாடு போக்குவரத்து கழக சங்கத்தினர் தொடர்ந்து 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. புதன்கிழமை அவரது போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். அண்ணா தொழிற்சங்கம், இந்திய தொழிற்சங்க மையம் CITU, பிற தொழிற்சங்கங்கள் எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் கருதி தொழிலாளர்களுக்கு முன்பாக சமரச பேச்சுவார்த்தை நடைபெறும். ஜனவரி 19ஆம் தேதி வரை வேலை நிறுத்தத்தை நிறுத்தி வைக்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 19 வரைக்கும் இந்த வேலை நிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படும். நீதிபதி பாரத சக்கரவர்த்தி ஆகியோர் புதன்கிழமை பேருந்து வேலைநிறுத்தம் குறித்து கவலை தெரிவித்ததோடு மாநில அரசு மற்றும் தொழிலாளர்கள் சங்க பொது நலனை மனதில் வைத்து பிரச்சனையை தீர்க்குமாறு கேட்டுக்கொண்டனர். இதனை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கடந்த 6 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மாதம் 6000 வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை போக்குவரத்து கழகத்தினர் வலியுறுத்தினர். முன்னதாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் மாநில அரசியல் விளையாடுவதாக கூறினார். அவர்கள் கட்சிக்கு ஆதரவாக அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் முன்பு செய்ததை நாங்கள் செய்கிறோம். அரசியல் எங்கே? மக்களை திசை திருப்ப இதை பேசுகிறார். CITU மாநில சங்க தலைவர் பார்த்திங்கன்னா இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்துத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் கருத்துக்கு பதிலளித்த சவுந்தரராஜன் பிறகு என்ன கூறுகிறார்? பல பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் என்று கூறினால் எங்களுக்கு பேச்சுவார்த்தை அழைத்து பணிக்கு திரும்புமாறு கூறுவது ஏன்? இதனிடையே தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரத்தில் புதன்கிழமை பேருந்துகளின் எண்ணிக்கை நேரத்தை 50% குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்த டைம் மீண்டும் பஸ்களை இயக்குறாங்க இந்த பொங்கல் பண்டிகைக்காக. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான ஒரு அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. டிரைவர், கண்டக்டர், AE, JE, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா இந்த 2024 அறிவிப்பு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்கள், தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஜனவரி பொங்கலுக்கு பிறகு ஜனவரி 19ஆம் தேதி வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் முதல் கால் லெட்டர் எனக்கு வந்துருச்சு சார், நான் போனேன், எனக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் எல்லாமே நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நேர்காணல் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கும். நேர்காணல் லெட்டரே வரல, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்கன்னா, நேர்காணல் லெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான மதிப்பெண்கள் இருக்கும். 21லேருந்து 25 மதிப்பெண்கள் வச்சுருந்தா செகண்ட் CB லிஸ்ட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.